அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ காட்சியானது ஆஞ்சநேய ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலைகளை சாத்தி அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சி தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது. ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடியதாகவும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர், அச்சத்தை போக்கக்கூடியவர்கள், ஆனந்தத்தை தரக்கூடியவர்கள், அனைத்தையுமே தந்து அருள் பாலிக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியம் எல்லாவற்றிலுமே வெற்றி பெற செய்யக்கூடியவராக இருக்கார். அவர் அருளையும் கருணையும் பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே சிரமமின்றி பெற முடியும். நாமக்கல் தளத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி மிக விமர்சையாக நடைபெறுகிறது. முதல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் பற்றி நாம் தெரிந்து கொண்டு பூஜைகளை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடுந்தவம் என்றாங்க. கிரேத யுகத்தில் ராம் அவதாரத்தில் ராவணனால் வானர சேனைகள் ராமரும் மூச்சடைந்தாங்க. அந்த நிலையில் இங்கு அப்பொழுது ஜாம்பவானால் அறிவுறுத்தப்பட்ட சஞ்சீவி மூலிகையை பெறுவதற்காக இமயத்தில் வந்து இறங்கி சஞ்சீவி மலையை பெயர்த்தி எடுத்திருக்காங்க. வந்தவர் ஆஞ்சநேயர் பணி முடிந்ததுமே மலையை அதே இடத்துல வைத்துவிட்டு திரும்பியிருக்காரு. அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் குளிக்கும்போது 2 துளைகள் சால கிராமம் கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் இறைவனின் அம்சமாக இருப்பதை எண்ணி அதை தம்முடன் எடுத்துக்கொண்டு வான்வழியே வந்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். அப்பொழுது நாமக்கல் அருகே வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் உதயத்தினால் தனது கையில் இருந்த சால கிராமக்கள் கீழே வைத்துவிட்டு சந்தியாவனத்தை செய்து முடித்தார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் வந்து சால கிராமத்தை தூக்க முயன்றிருக்கார். ஆனால் அவரால் முடியவில்லை. ராவணனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்து என்னை எடுத்து சொல் என்ற ஒரு அசுரவி கேட்க ஆஞ்சநேயருமே சால கிராமத்தை அங்கே விட்டு கிளம்பியிருக்காரு. ராமன் போரில் வென்று சீத்தையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் அங்கே வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சால கிராம நரசிம்மமூர்த்தியாக வளர்த்து நிற்க ஆஞ்சநேயர் செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் நரசிம்மரை வணங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்க நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நல்லது. ராமன் போரில் வென்று சீத்தையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்த அவர் சாலக்கிராம நரசிம்மர் மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்குமாறு நமக்கு அறிவுரையெல்லாம் கூறியிருக்காரு. நாமக்கல் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. எதிரே இருக்கக்கூடிய நரசிம்மர் திறந்த நிலையில் வெளியுடன் கைகூப்பி வணங்க இங்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது. இங்கு வெயிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சியளிக்கிறார். நரசிம்மருக்கு கோபுரம் கிளை. அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது. அவருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது தாசனான தனக்கும் கோபுரம் தேவையில்லை என பக்தர்களுக்கு கூறுவதாக வரலாற்று சாதனைகளில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஆஞ்சநேயர் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நடக்காத காரியமும் நடக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு. இதுபோல் நம்ம வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு காரிய தடை ஏற்படும் என்ற முயற்சியில் ஈடுபடும். அந்த காரியத்தில் பலவிதமான நன்மைகள் பெறலாம் என்று நினைத்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு மனக்கவலை,
காரணமாக தடைப்பட்டு போயிருக்கும் சிறு தொழில் நிதமாக உங்களுடைய காரியங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியமாகவும் இருக்கலாம். வீட்டில் பணவரவிற்கு குறைந்து இருக்காத ஒரு நிலை ஏற்படலாம். எளிமையான ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை செய்ய தடைகள் அல்லது அனைத்துமே நீங்கும். இந்த வழிபாட்டை நம்ம ஆன்மீக ரீதியாக செய்வது நல்லது. காரிய சக்தி அனைகுலமானவை என்னும் தெய்வங்களால் விநாயகப் பெருமான் ஆஞ்சநேயரை வழிபடுவது உண்டு. விநாயகருடைய மத்தியில் நாம் ஆஞ்சநேயரை வணங்கி மிகப்பெரிய ஒரு மலரை வைத்து கொண்டு சாதாரணமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தொடர்ந்து 18 வாரங்கள் நம்ம செய்வது, 11 வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை ஆரம்பத்திலேயே மகிழ்ச்சியாக நம்ம வேலையை செய்து முடிப்பது நல்லதாக இருக்குது. இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மலர்பூ, அது மட்டும் இல்லாமல் தாளம்பூ மலரை ஆஞ்சநேயருடைய பாதத்தில் வைத்து ஆஞ்சநேயருக்கிடம் எந்த ஒரு காரிய தடையும் நடைபெற வேண்டும் என நான் நினைத்திருப்போம். அந்த தடை நீங்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் செய்து வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. குடைவரை கோவில் தான் நரசிம்மர் கோவில். மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக்கோவிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவில் இருக்கிறதாக சொல்லப்படுது. நரசிம்மரின் சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டு உள்ளது. நாமகிரி தாயார் கோவில் மலையை குடைத்து செய்யப்படாமல் தனியாக இருக்கிறதாகும். இது ஒரு குடைவரை கோவிலாக இருக்கு. பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. மலையின் மீது புறம் அரங்கநாதர் கோவில் உள்ளதாகும். இங்கு 5 தலையுடன் பாம்பரசன் கார்கோடன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுது. ராமச்சந்திர நாயக்கனாரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகும். இதன் மீது ஏறுவதற்கு மலையின் மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு இருக்கிறதாகும். பாறையை செதுக்கி இந்த படிகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. நாமக்கல் மலைக்கோட்டையின் கிழக்கில் நேர் பூங்காவும் தெற்குல செலம்ப கவுண்டர் பூங்காவும் இருக்கிறதாக சொல்லப்படுது. பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் வரை குமரி வரை பரவி இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்களுடைய குறைகளை அவரிடம் சமர்ப்பிப்பாங்க. நோயிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் வேண்டியும் பிறர் வேண்டுதல்களை வைக்கிறாங்க. கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையினால் அவர்களின் குறைகள் நீக்கப்பட்டு மகிழ்வடைந்திருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள், சேலைகள், நகைகள் போன்றவற்றை பக்தர்கள் சமர்ப்பிக்கிறதாகும். நாமகிரி அம்மனுக்கு 10 நாட்கள் தசார திருவிழா நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டுமே பங்குனி மாத நட்சத்திரத்தில் இங்கு நரசிம்மர், ரங்கநாதர், அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த விழா 15 நாட்கள் நடைபெறும். மார்கழி மாதம் அமாவாசை என்றும் அனைத்து பக்தர்களாலுமே அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படும். நாமகிரி தாயாரின் கருணை கண்கள் கவலையை போக்கிட பேரழகு வாய்ந்தவை அப்படின்னும் சொல்லப்படுது. புராணங்களின் கூற்றுப்படி இந்த கோவில் தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் வடிவமைக்கப்பட்டது. ஆழ்வாராய்ச்சியின் படி இந்த கோவில் பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்டு உள்ளதாகும். அனுமன் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சக்தியாக நமக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. 18 அடிகளில் கட்டிடத்துள் கோபுரத்தில் கட்டப்படாது நின்று காட்சியளிக்கிறார். நாமகிரி தாயாரின் அளவிட இயலாமல் கருணையினாலும் லட்சுமி நரசிம்மர் குகை கோவிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தனி சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். புராண காலத்தில் இந்த ஊருக்கு இங்கே சலசை சேஸ்திரம் என்ற பெயராக இருக்கிறதாகவும், நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு தெற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. லட்சுமி நரசிம்மர் கோவிலின் உபகோவில் தான் இங்கு ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலுமே இந்த சன்னதியில தான் பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகிறது அப்படின்னே சொல்லலாம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் ஒருங்கே அமையப்பட்ட கோவில். இங்கு ஆஞ்சநேயர் எதிரில நரசிம்மரை திறந்த விழியுடன் கைகோப்பி வணங்கி நிலையில பிரம்மாண்டமாக காட்சி தராரு.
பீடத்தில் இருந்து 22 அடியும் பாதத்தில் இருந்து 18 அடியும் உயரம் கொண்டதாக இருக்குது. 18 அடி உயரமுள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. வெட்ட வழியில் மழையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராரு. இந்த நகர் சுமார் 10 மைல்